சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜோசித ராஜபக்ஷ குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலை, வழக்கு தொடர்பில் வாக்குமூலம். குறிப்பிட்ட சிறை மோதல், துப்பாக்கிச் சூட்டு காயங்களினாலேயே கைதிகள் உயிரிழந்ததாக தகவல். 6 கட்சிகளின் கூட்டமைப்பில் இணையும் கஜேந்திரகுமார், அழைப்பு விடுத்தால் பரிசீலிக்க தயார் என தெரிவிப்பு. ஆடி அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள், கீரிமலை கடற்கரையிலும் வழிபாடு. ஆசியாவை தாக்கிய 3 புயல்கள், ஜப்பான், சீனா, பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகள் பாதிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித ராஜபக்ச குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார். விசாரணை ஒன்று தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பிட்ட சிறைச்சாலையில் கடந்த வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலையின் போது உயிரிழந்த 2 கைதிகளும் துப்பாக்கிச் சூட்டினால் ஏற்பட்ட பலத்த காயங்களினாலேயே உயிரிழந்துள்ளதாக பிரேத பரிசோதனைகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ரத்தினபுரி போதனா மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்ட பிரேத பரிசோதனையின் போதே குறித்த விடயம் தெரியவந்துள்ளது. குறிப்பிட்ட சிறைச்சாலையில் கடந்த வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலையின் போது 2 கைதிகள் உயிரிழந்ததுடன் மேலும் 12 பேர் காயமடைந்திருந்தனர். உயிரிழந்த ஒரு கைதி தலையில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி இருந்ததுடன் மற்றொரு கைதி நெஞ்சில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளதாக பிரேத பரிசோதனை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தகவலை இரத்தினபுரி பிரதேசத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். சிறைச்சாலைக்குள் ஏற்பட்ட நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காகவே கண்ணீர் புகை பிரயோகம் மற்றும் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார முன்னதாக தெரிவித்திருந்தார். நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக காவல்துறையினருக்கு மேலதிகமாக காவல்துறை விசேட அதிரடிப்படை, கலவர தடுப்பு பிரிவு மற்றும் இராணுவத்தினரும் குறிப்பிட்ட சிறைச்சாலைக்கு அழைக்கப்பட்டிருந்தனர். இதேவேளை நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலையின் போது 10 சிறைச்சாலை அதிகாரிகளும் 17 கைதிகளும் உயிரிழந்தனர். அத்துடன் மகர மற்றும் புதிய மகசின் சிறைச்சாலைகளில் ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலைகளின் போது தலா 2 கைதிகள் உயிரிழந்தனர். தமிழ், முஸ்லிம் மற்றும் மலையக கட்சிகள் அமைந்துள்ள கூட்டணியில் பங்கேற்குமாறு உத்தியோகபூர்வமாக அழைப்பு விடுக்கப்பட்டால் அதில் இணைவது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரஃபூக் ஹக்கீம் தன்னுடன் கலந்துரையாடியதாகவும் அவர் கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் பாராளுமன்றத்திலே என்னை கண்டு பேசலாமான்னு கேட்டு, நான் இந்த 6 கட்சிகளுடைய இந்த முயற்சியிலே நானும் அதாவது தமிழ் தேசிய பேரவையும் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தை என்னிடம் கூறியிருந்தார். அந்த 6 கட்சிகளுக்கும் தான் இந்த விடயத்தை சொல்லியிருப்பதாகவும், இந்த வகையிலே இவருக்கும் தமிழ் தேசிய பேரவை இணைத்துக் கொள்வதில் எதிர்ப்பு இல்லை என்றும், ஆகவே நான் அதில் எங்களுடைய அமைப்பு சார்பாக கலந்து கொள்ள வேணும் என்று அவர் தன் விருப்பத்தை தெரிவித்தவர். அந்த இடத்துல திரு ராதாகிருஷ்ணன் அவர்களும், பாராளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் அவர்களும் கிட்ட இருந்த இடத்துல அவரையும் கூப்பிட்டு நான் கஜனை அவருடைய கட்சியை இந்த 6 கட்சிகளுடைய முயற்சியில் கலந்து கொள்ள வேணும் என்று நாங்கள் தெரிவித்திருக்கிறோம் என்ற கருத்தை சொல்லியிருந்தார். அப்பொழுது நாங்கள் சின்ன இரண்டால் எங்களுக்கு அந்த அழைப்புதல் உத்தியோகபூர்வமாக விடுவிக்கப்படுகின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய மத்திய குழுவுக்கு அதை தெரிவித்து எங்களுடைய மத்திய குழு அது சம்பந்தமாக ஒரு தீர்மானம் எடுக்கும். அந்த முயற்சி சம்பந்தமாக
நாங்கள் அதில் உத்தியோகபூர்வமாக இருக்கிறதோ இல்லையோ என்ற முடிவு எடுக்கிறதுக்கு வந்து நாங்கள் அந்த முயற்சி சம்பந்தமாக வந்து எங்களுக்கு தெளிவில்லை. ஏனென்றால் நாங்கள் அதில் இதுவரைக்கும் வந்து அது சம்பந்தமாக எதுவும் பேசவில்லை. ஊடகத்திலே தெரிவிக்கப்பட்ட கருத்துகள் பொறுத்தவரையில் வந்து அந்த தெளிவை பெரிய அளவில் வந்து எங்களுக்கு வழங்கவில்லை. ஆகவே நாங்கள் முதல் அதில் கலந்து கொள்வதா என்று முடிவு எடுக்கிறதுக்கு முன்னம் எங்களுடைய மத்திய குழு அறிவித்தாலும் கூட நாங்கள் முதல் அவர்களோட பேசி அவர்களுடைய முயற்சி உடைய நோக்கங்கள் சம்பந்தமாக ஒரு தெளிவு அடைகிற இடத்துல வந்து நாங்கள் அது சம்பந்தமாக ஒரு முடிவு எடுக்கலாம் என்பதை நாங்கள் அவர்களிடம் வந்து சொல்ல விரும்புகிறோம். முல்லைத்தீவில் தங்கியிருந்து கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபடும் வெளிமாவட்ட கடற்றொழிலாளர்கள் ஊடாக சட்டவிரோத கடற்றொழில் நடவடிக்கைகள் இடம்பெறுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். இதனால் வெளிமாவட்ட கடற்றொழிலாளர்களுக்கு முல்லைத்தீவு கடற்பரப்பில் தொழில் நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கான அனுமதிகள் வழங்கப்படுவதை உடனடியாக நிறுத்துமாறு ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் கடற்றொழில் நீரியல் வள பணிப்பாளர் நாயகம் ஆகியோரிடம் வலியுறுத்தியுள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற மாவட்ட கடல் தொழில்சார் அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே இதனை கூறியுள்ளார். மீனவர்கள் எடுத்த படங்கள் சட்டவிரோத திருட்டு தொழில் பிடிக்கப்பட வேண்டியாக்களை பொலிசும் பிடிக்கிறதில்ல, கடற்படையும் படிக்கிறதில்ல, இப்படியாக நடக்குது. இது உங்களோட சந்திச்சேன். இருந்தாலும் அவர் செய்கிற தொழில் சட்டவிரோத தொழில். அதுதான் முள்ளிவாய்க்கால பிரச்சனை மட்டும் மைப்பாட்டுறது. நிம்மதியா எங்களை மாதிரி நேர்மையா தொழில் செய்கிறான்னா ஒரு பிரச்சனையும் வராது. இப்ப செய்யறதே சட்டவிரோத தொழிலாம் நாங்க கிராம சேவை குடும்பத்தை வழங்கப்பட்டது இந்த மாதிரி வழங்கப்பட்டது. அவர் முள்ளிவாய்க்கான பூர்வீகியா அல்லது இந்த மாதிரி இல்ல அவர் முள்ளிவாய்க்கால் பூர்வீகம் இல்ல. அப்ப அந்த அதுக்குரிய நடவடிக்கையே எடுங்க. ஏனண்டா இப்படியான வேலையால் தான் சட்டவிரோதம் கூடுது. முல்லைத்தீவாக்கள் முல்லைத்தீவில் இருக்கட்டும், அடுத்த மாவட்டத்தால் அந்த தஞ்சை மாவட்டத்தில இருந்து வேலை பார்க்காமல் இங்கே இருந்தது. டிஜி சொன்ன ஒரு விடயத்துக்கு பதில் இன்னும் வரையில்லை. இவர்கள் சுட்டிக்காட்டினது அங்க இருந்து அனுமதி கொடுத்து விடப்படுறோம். அந்த அனுமதியை கொடுத்து விடுறீர்கள் விளையாடுங்களுக்கு. நாங்கள் இப்ப கேட்கிறவங்கள என்னன்னா சட்ட விரோதம் வேண்டாம் தான் கேட்கிறோம். அதாவது களவெடுக்கிறாங்கள பிடிக்கும் தான் கேட்கிறோம். திருட்டு தொழிலை செய்ய வேண்டாம் தான் கேட்கிறோம். திருட்டு தொழிலை விட சொல்லியா நாங்கள் நிப்பாட்டோம். உண்மையில பிடாத இப்ப நான் உண்மையில பொலிச கடற்படையெல்லாம் குற்றம் சாட்டுவேன். இலங்கையில் பழைய தேர்தல் முறைமைக்கு அமைய மாகாண சபை தேர்தலுக்கு செல்வதற்கு திடீரென தீர்மானிக்க முடியாது என்றும் தற்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள புதிய தேர்தல் முறைமைக்கு அமைவாக எல்லை நிர்ணயம் செய்து எல்லை மற்றும் தொகுதிகளை அடையாளப்படுத்தியதன் பின்னர் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த தயாராக உள்ளோம் என்றும் அமைச்சரவை பேச்சாளர் நளிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஊடகங்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் நாடாளுமன்றத்தினூடாக எல்லை நிர்ணய விவகாரத்திற்குரிய தீர்மானம் எட்டப்படாமல் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்தலாம் என அமைச்சரவை பேச்சாளர் நளிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். புதிய தேர்தல் முறைமைக்கு அமைவாக எல்லை நிர்ணயம் உருவாக்கப்படவில்லை என்றும் மாகாண சபை தேர்தலை நடத்தும் திகதியை தற்போது உறுதியாக குறிப்பிட முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறான பின்னணியில் அனைவரும் வேண்டாம் என்று குறிப்பிடும் விருப்பு வாக்கு ஊழல்மிக்க தொகுதிக்கு உறுப்பினர் இல்லாத பெண் மற்றும் இளைஞர் பிரதித்துவத்தை உறுதிப்படுத்தாத பழைய தேர்தல் முறைமைக்கு செல்வதற்கு திடீரென தீர்மானிக்க முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பழைய தேர்தல் முறைமைக்கு செல்வதற்கு மக்கள் விரும்பவில்லை எனவும் மீண்டும் அந்த முறைமைக்கு செல்வதற்கு மக்கள் விரும்பினால் அது குறித்து ஆராயப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள புதிய தேர்தல் முறைமைக்கு அமைவாக எல்லை நிர்ணயம் செய்து எல்லை மற்றும் தொகுதிகளை அடையாளப்படுத்தியதன் பின்னர் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த தாம் தயாராக உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
கடனுறுதி கடிதங்களூடாக இறக்குமதி செய்யப்பட்ட போதிலும் இறுதி சுங்கத் தீர்வை வழங்கப்படாமல் உள்ள வாகனங்கள் தொடர்பில் தீர்வொன்றை முன்வைப்பதற்காக இலங்கை சுங்க திணைக்களத்தினால் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. சுங்க ஊடக பேச்சாளரும் சுங்க பணிப்பாளருமான சந்தன புஞ்சிகேவாவிடம் வினவிய போது அவர் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். கடனுறுதி கடிதங்களூடாக இறக்குமதி செய்யப்பட்ட போதிலும் இறுதி சுங்க தீர்வை வழங்கப்படாமல் உள்ள வாகன இறக்குமதிகளில் காணப்படும் சிக்கல்களை ஆராய்ந்து அவற்றுக்கு பொருத்தமான இணக்கப்பாட்டை எட்டுவதற்கு தேவையான பரிந்துரைகளை முன்வைக்க குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் சுமார் 1025 இறக்குமதி வாகனங்கள் இதுவரை இறக்குமதியாளர்களால் விடுவிக்கப்படாமல் உள்ளதாக இலங்கை சுங்க திணைக்களம் அண்மையில் தெரிவித்திருந்தது. எனினும் நியாயமான காரணங்களால் குறித்த வாகனங்களை விடுவிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக இறக்குமதியாளர்கள் அறிவித்தால் அது தொடர்பில் பரிசீலனை மேற்கொள்ளப்படும் என சுங்க ஊடக பேச்சாளர் சந்தன புஞ்சிகேவா தெரிவித்தமையும் குறிப்பிடத்தக்கது. நல்லூர் பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகளில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு ஒளிப்பதிவு கருவிகள் சேதப்படுத்திய நபர்கள் அடையாளம் காணப்பட்டு தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சட்டவிரோதமாக வீதிகளில் கழிவுகளை வீசிச் செல்பவர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களிடமிருந்து தண்டப்பணம் அறவிடும் நடவடிக்கைகள் இடம்பெற்று வரும் நிலையில் குறித்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நல்லூர் பிரதேச சபைக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகள் கண்காணிப்பு ஒளிப்பதிவு கருவி மூலம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. இதன் மூலம் சட்டவிரோதமாக வீதிகளில் கழிவுகளை வீசி செல்பவர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களிடமிருந்து தண்டப்பணம் அறவிடும் நடவடிக்கைகளும் நல்லூர் பிரதேச சபையினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் காரணமாக வீதிகளில் கழிவுகளை வீசிவிட்டு செல்வோரின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளது. இந்த நிலையில் நந்தாவில் அம்மன் கோவில் பகுதியில் நல்லூர் பிரதேச சபையினால் பொருத்தப்பட்டிருந்து கண்காணிப்பு ஒளிப்பதிவு கருவி ஒன்று அண்மையில் சிலரால் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளது. எனினும் குறித்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த ஏனைய கண்காணிப்பு ஒளிப்பதிவு கருவிகள் மூலம் பதிவுகளை பயன்படுத்தி குறித்த நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சேதப்படுத்தப்பட்ட கண்காணிப்பு ஒளிப்பதிவு கருவியின் பெறுமதியுடன் தண்டப்பணத்தையும் சேர்த்து 80,000 ரூபாய் தொகையை குறித்த நபர்களிடமிருந்து நல்லூர் பிரதேச சபையினால் அறவிடப்பட்டுள்ளது. பாடசாலை மாணவர்களையும் மேலதிக வகுப்புகளுக்கு செல்லும் மாணவர்களையும் இலக்கு வைத்து கஞ்சா கலந்த போதைப் பொருட்களை விற்பனை செய்து வந்த இளைஞர் ஒருவன் கைது செய்யப்பட்டுள்ளார். பாடசாலை மாணவர்களுக்கும் மேலதிக வகுப்புகளுக்கு செல்லும் மாணவர்களுக்கும் கஞ்சா கலந்த போதைப் பொருட்களை விற்பனை செய்ததாக கூறப்படும் 23 வயதுடைய இளைஞர் ஒருவர் கல்நேவ காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். காவல்துறைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் காவல்துறையினரும் வடமத்திய மாகாண ஆயுர்வேத திணைக்கள அதிகாரிகளும் இணைந்து மேற்கொண்டு சோதனையின் போது குறித்த கைது இடம்பெற்றுள்ளது. சந்தேக நபரிடமிருந்து 94 சிறிய பொதிகள் உள்ளிட்ட கஞ்சா கலந்த பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் அவற்றின் மொத்த எடை 9 கிலோ 296 கிராம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செவனகல பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர் காவல்துறை தடுப்பில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் கல்நேவ காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டை பகுதியில் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட தொல்லியல் அகழ்வாய்வின் போது கண்டுபிடிக்கப்பட்ட தொல்பொருட்கள் நாளை மற்றும் நாளை மறுதினம் பொதுமக்களின் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்படவுள்ளன. அரிதான பொருட்கள், பண்டைய பண்பாட்டு எச்சங்கள் மற்றும் வரலாற்று சான்றுகள் பலவும் காட்சிப்படுத்தப்படவுள்ளன. பாடசாலை மாணவர்கள், ஆய்வாளர்கள் மற்றும் பொதுமக்கள் வருகை தந்து கண்காட்சியை பார்வையிட்டு நமது பண்டைய வரலாற்று சிறப்புகளை அறிந்து கொள்ளுமாறு ஏற்பாட்டாளர்கள் அறிவித்துள்ளனர். 2026 ஆண்டுக்கான ஆடி அமாவாசை இன்று புதன்கிழமை அனுஷ்டிக்கப்படும் நிலையில் இதையொட்டி நாடு முழுவதும் உள்ள இந்து ஆலயங்கள் மற்றும் புனித நீர்நிலைகளில் முன்னோர்களை நினைவுகூர்ந்து சிறப்பு வழிபாடுகள் இடம்பெற்று வருகின்றன. அதேவேளை ஐரோப்பிய நாடுகளில் ஆடி அமாவாசை தொடர்பான பிதிர்க்கடன், தர்ப்பணம் உள்ளிட்ட சடங்குகள் நாளை கடைபிடிக்கப்பட உள்ளது. ஆடி அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம், பிதர்க்கடன் உள்ளிட்ட சடங்குகளை மேற்கொள்வது இந்து சமய மரபாக காணப்படுகிறது. இந்த நாளில் இந்துக்கள் சமுத்திரத்தில் அல்லது புண்ணிய நதிகளில் தீர்த்தமாடி தமது மூதாதையர்களை, முக்கியமாக பெற்ற தந்தையை நினைவு கூர்ந்து விரதமிருந்து பிதர்க்கடன் செய்யும் நாள் ஆகும். இதனால் பக்தர்கள் ஆலயங்கள் மற்றும் புனித நீர்நிலைகளுக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் ஆடி அமாவாசை விரதத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணம் கீரிமலை
கடற்கரையில் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. தந்தி எழுந்தவர்கள் தமது பிதிர்க்கடன்களை செலுத்தி கடலில் நீராடினர். அதேவேளை மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலய தீர்த்தோற்சவமும் இன்றைய தினம் கீரிமலை கடற்கரையில் நடைபெற்றது. இதன்போது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டு தீர்த்தமாடினர். விண்ணில் நிகழும் வியப்பூட்டும் வானியல் நிகழ்வுகளில் ஒன்றான முழு சூரிய கிரகணம் இன்று நிகழ உள்ள நிலையில் இந்த அரிய நிகழ்வை உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து காண முடியும் என்றாலும் இலங்கையில் எந்த பகுதியிலும் முழு சூரிய கிரகணத்தை காண முடியாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூரிய கிரகணம் நிகழும் நேரத்தில் இலங்கையில் இரவு நேரமாக இருப்பதால் இலங்கை மக்கள் இந்த முறை சூரிய கிரகணத்தை பார்க்க முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே நிலவு நேர்கோட்டில் வரும்போது சூரியனின் ஒளி முழுமையாக மறைக்கப்படும். இதனால் பகல் நேரத்திலேயே வானம் இருண்டு மாலை நேரம் போன்ற சூழல் உருவாகும் என கங்கண சூரிய கிரகணத்தின் போது சூரியனின் வெளிப்புற வளிமண்டலமான கரோனா மற்றும் பிரகாசமான வெண்வட்டம் போல் காட்சியளிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அரிய காட்சியே முழு சூரிய கிரகணத்தின் சிறப்பம்சமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையிலிருந்து இந்த முழு சூரிய கிரகணத்தை காண முடியாததற்கு முக்கிய காரணம் கிரகணம் நிகழும் நேரத்திலும் இலங்கையில் இரவு நேரமாக இருப்பதுதான் என கூறப்படுகிறது. இலங்கை நேரப்படி சுமார் 11:16 மணிக்கு சூரிய கிரகணம் நிகழவுள்ளது. முழு சூரிய கிரகணத்தின் பாதை கிரீன்லாந்து, ஐன்லாந்து, ஸ்பெயின், போர்த்துகலின் சில பகுதிகள் மற்றும் வடக்கு ரஷ்யா வழியாக செல்வதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக வடக்கு ஸ்பெயினில் சூரிய மறைவு நேரத்தில் அருகில் முழு கிரகணம் நிகழ இருப்பதால் அடிவானத்தில் மறைக்கும் சூரியனும் கிரகணம் இணைந்து காட்சியளிக்கும் அரிய காட்சியை காண முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அரிய நிகழ்வை காண உலகம் முழுவதும் இருந்து வானியல் ஆய்வாளர்களும் புகைப்பட கலைஞர்களும் ஆர்வத்துடன் காத்திருக்கின்றனர். ஐஸ்லாந்தின் பனிப்பாறைகள் மற்றும் எரிமலை நிலப்பரப்புகளுக்கு இடையில் கிரீன்லாந்தின் ஆர்க்டிக் பனிப்பகுதிகளிலும் கிரகணத்தை காண சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் திரண்டு வருகின்றனர். முழு கிரகணம் தெரியாத பகுதிகளில் பகுதி சூரிய கிரகணம் காணப்படும். ஐரோப்பாவின் பெரும்பாலான பகுதிகள், வட அமெரிக்காவின் சில பகுதிகள், அலாஸ்கா முதல் வடகிழக்கு அமெரிக்கா, கனடா மற்றும் வடமேற்கு அமெரிக்காவின் சில பகுதிகளில் பகுதி கிரகணத்தை காண முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் விஜய் தொகுதி மறுசீரமைப்பு தீர்மானத்தை முன்வைத்துள்ள நிலையில் அதற்கு ஆதரவாகவும் எதிராகவும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 543 நிரந்தரமாக்க வேண்டும். வரும் மக்களவை பேரவை தேர்தல்களிலும் 1/3 பங்கு தொகுதிகளை பெண்களுக்கு ஒதுக்க உறுதி செய்ய வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி முதல்வர் விஜய் தனி தீர்மானத்தை முன்மொழிந்துள்ளார். இந்த தீர்மானத்தின் மீது விவாதம் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தொகுதி மறுவரையறைக்கு எதிராக தனி தீர்மானத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்றுள்ளது. தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை பாஜக எதிர்ப்பதாக சட்டமன்ற உறுப்பினர் போஜராஜன் தெரிவித்துள்ளார். அத்துடன் தொகுதி மறுவரையறை தொடர்பாக கொண்டு வந்த தனி தீர்மானத்தை முதலமைச்சர் திரும்ப பெற வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சி தெரிவித்துள்ளது. அதே நேரம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இந்திய முஸ்லீம் லீக் கட்சியும் ஆதரவு தெரிவித்துள்ளன. இந்த நிலையில் அரசியல் காரணங்கள் பரபரப்பை ஏற்படுத்துவதற்காகவே தமிழக அரசு தொகுதி மறுவரையறை தீர்மானத்தை கொண்டு வந்துள்ளது எனவும் இதனால் தனி தீர்மானத்திற்கு அதிமுக எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஆசியா கண்டத்தை 3 புயல்கள் ஒரு வாரத்தில் தாக்கிய நிலையில் சீனா, ஜப்பான் மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகள் வெள்ள பாதிப்பை சந்தித்துள்ளன. சீனாவை டோல்பின் புயலும், ஜப்பானை சான்காம் புயலும், பிலிப்பைன்ஸை பெய்லோ புயலும் தாக்கியுள்ளமையால் பல லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். டோல்பின் புயல் சீனாவின் கிழக்கு மற்றும் மத்திய பகுதிகளை தாக்கியமையினால் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. புயலானது நாட்டின் உட்பகுதியை நோக்கி நகர்ந்து வருவதால் பெய்ஜிங்கிற்கு இன்று வெள்ள அபாய எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் சான்காம் புயல் வீசி வருவதால் தாழ்வான பகுதிகளில் மண்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என வானிலை அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். பிலிப்பைன்ஸில் பெய்லோ புயலினால் ஆயிரக்கணக்கானோர் இடம்பெயர்ந்துள்ளதுடன் 26 பேர் உயிரிழந்துள்ளனர். செய்திகள் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜோசித ராஜபக்ஷ குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலை, வழக்கு தொடர்பில் வாக்குமூலம். குறைவிட்டு சிறை மோதல், துப்பாக்கிச் சூட்டு காயங்களினாலேயே கைதிகள் உயிரிழந்ததாக தகவல். 6 கட்சிகளின் கூட்டமைப்பில் இணையும் கஜேந்திரகுமார், அழைப்பு விடுத்தால் பரிசீலிக்க தயார் என தெரிவிப்பு. ஆடி அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள்,
கேரிமலை கடற்கரையிலும் வழிபாடு. ஆசியாவை தாக்கிய 3 புயல்கள். ஜப்பான், சீனா, பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகள் பாதிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.